வெல்கம் டு ராஜி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெயெல்லாம் நாங்கள் ஊற்ற மாட்டோம். எங்கள் அம்மா இப்படி தான் வைப்பாங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு புளி தண்ணி, மசாலா போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் இருக்கும், சின்ன டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சிடணும். மசாலா வடையெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நல்லா மசாலா வடையெல்லாம் போய் கொதி வந்துடும். அதுக்கடையில் இந்த மாதிரி கருவாடு ஒரு 20 ரூபா பாக்கெட் எடுத்திருக்கேன் நான், நெத்திலி கருவாடு. அதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி கொதிக்குது. நல்லா மசாலா வடையெல்லாம் போய் குழம்பு இப்போ மசாலா வடையெல்லாம் போய் போகிற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்டா, கருவாடை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு மறுக்க மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஆதரவு எப்பயுமே எங்களுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.